இத்தாலியில அஜித் வாங்கின விருது, ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா, ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட வசூல், இதை பற்றியெல்லாம் இந்த வார சினிமா அப்டேட்ஸில் பார்க்கலாம் வாங்க. அஜித்குமார் அவர்களுக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் விருது கொடுத்து இத்தாலி ஃபிலிப்சாரியல் மோட்டார் ஸ்போர்ட் அவரை கௌரவிச்சிருக்காங்க. இந்த விருதை பற்றி ஷாலினி அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஜென்டில்மேன் ஓட்டுநர் விருது வாங்கின என்னோட கணவர் பக்கத்தில் நிற்க பெருமைப்படுறேன்னு பதிவிட்டிருக்காங்க. பத்மபூஷன், ஈரோப் கார் ரேஸ் சாதனை, இப்போ ஜென்டில்மேன் டிரைவர் விருதுன்னு அஜித் வாங்கி குவிக்கிற விருதுகளால் அவரோட ரசிகர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவித் ஹீரோவா அறிமுகமாகிற படத்தோட டைட்டில் டீசரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்காரு. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இசையில மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் ஹீரோயினா நடிக்கிற இந்த படத்தை எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் சௌந்தர்ய ரஜினிகாந்த் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் வித் லவ். இந்த டைட்டிலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டது படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கிற புக்கிட் ஜாலில் ஸ்டேடியம்ல டிசம்பர் 27 நடக்கும்னு படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வெளியான தளபதி கச்சேரி பாட்டு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருது. இது விஜயோட கடைசி படம்ன்றதுனால இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்குற ஈவெண்ட்டாகவும் இந்த ஆடியோ லான்ச் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வார ஓடிடி ரிலீஸா நடிகர் துருவ் விக்ரம், இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட்டணியில் வந்த பைசன் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹரிஷ் கல்யாண் மற்றும் அதுல்யா நடிப்பில் வெளியான டீசல் ஆஹா அண்ட் சன்னெக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. சசிகுமார், சூர்யா சேதுபதி நடிப்பில் உருவாகி இருக்கிற நடு சென்டர் வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அட்டகத்தி தினேஷ், கலையரசன் நடிப்பில் வெளியான தண்டகாரண்யம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் நடிப்பில் வெளியான டியூட் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீக்கெண்டை இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரியோராஜ், மாளவிகா மனோஜ் நடிப்பில் வெளியான ஆண் பாவம் பொல்லாதது படம் தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடிக்கும் அதிகமாக வசூலிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால அதிக ஸ்கிரீன்ஸ்ல இந்த படத்தை திரையிட்டாங்க. குடும்ப தலைவனான ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்கிற நெருக்கடிகளை நகைச்சுவை பாணியில காட்டுற படமா இந்த படம் இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே இந்த படம் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்கிற நேரடி தமிழ் படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. படத்தை அறிமுக இயக்குனர் திரவியம் இயக்க பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. லோகா திரைப்படம் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஒரு மைல்ஸ்டோன் படமா அமைஞ்சிருந்துச்சு. அதனால அவங்களோட சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. லோகா மாதிரியே இந்த படத்துலையும் முன்னணி கதாநாயகியா அவங்க நடிக்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இது மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.